நாசிக்குடைய காவல் காவல் நிலையத்துல. அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அத வந்து எஸ்ஐடின்னு ஒரு டீம போட்டு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லி, எஸ்ஐடிங்கிற ஒரு டீமை போட்டு அத விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசாரித்து யார் மேல புகார் கொடுக்கப்பட்டுச்சோ, அவர்கள கைதும் பண்ணியிருக்கிறார்கள். இதுதான் தான் செய்தி இதுதான். இதுல உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஐடி நிறுவனங்களுடைய விஷயங்கள் இருக்குல்ல, அதனுடைய ஒரு தன்மையை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஐடி நிறுவனங்கள்ல வந்து ஆண்களும், பெண்களும் சகஜமாக பழகுவதற்கு, அவங்க சந்தோஷமாக இருப்பதற்கு, மறைமுகமாக இல்லாம வெளிப்படையாகவே அந்த நிறுவனங்கள் வந்து ஏற்பாடுகள் செஞ்சு குடுப்பாங்க. அப்பதான் டென்ஷன் இல்லாம வேலை பார்ப்பாங்க என்பதற்காக வேண்டி, எந்த ஆணும் என்ன பெண்ணோ எந்த பெண்ணோட இருக்கலாம், எந்த பெண்ணும் எந்த ஆணோட பழகிக் கொள்ளலாம் என்கிற அளவுக்கு ஒரு பூரணமான சுதந்திரம் குடுப்பாங்க. எதுல? இந்த ஐடி நிறுவனங்கள்ல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், சிவகுமார் நடிகர் இருக்கார்ல, அந்த சூர்யாவுடைய தந்தை. அவர் ஒரு நிகழ்ச்சியில என்ன செஞ்சாருன்னு அது பேசினார். ஐடி நிறுவனங்கள்ல சாக்கடை அடைச்சுக்கிருச்சு. அத வந்து சோதனை பண்ணாங்க. பண்ணுனா வந்து வண்டி கணக்குல காண்டம். அது உள்ள அடைச்சு கிடந்த பொருள் என்னன்னு கேட்டா, அதிகமான காண்டம்கள் தான் எடுத்தாங்க. அதான் அடைச்சு கிடந்தது. அப்படின்னு சொல்லி டன் கணக்குல காண்டம் வந்து உபயோகித்து அந்த சாக்கடையில போட்டுருவாங்க இவ்வளவு இருக்கு. அத வந்து எடுத்திருக்கிறாங்கன்ற வைத்து, அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? இது அவர் சொன்னதான். சிவகுமார் சொன்னதான். இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, எந்த ஆணும் எந்த பெண்ணோட எப்படி வேணா நடந்துக்க என்பதற்குரிய எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் ஐடிங்கிறது இருக்கிறது. முதல் விஷயத்தை விளங்கிக்கணும். இந்த ஐடி என்பது வந்து மத்த நிறுவனங்கள்ல வந்து ஆண்கள், பெண்கள் வந்து அவங்க தப்பா நடக்கிறது வந்து நிறுவனத்துக்கு தெரிஞ்சு நடக்காது. கள்ளத்தனமா சிலது நடக்குமே தவிர, நிறுவனங்களே அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஒரு நிறுவனத்துல ஒரு ஆணும் பெண்ணும் பணியாற்றினாங்கன்னா, அவங்க 2 பேரும் தனியா போய் ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களால கள்ளத்தனமாக செய்யக்கூடிய தன்மைகள் சிலர்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த ஐடி நிறுவனங்கள்ல என்ன நடக்கும்னு கேட்டா, அவங்கள ஃப்ரீயா விடணும். அவங்களுக்கு எந்த தண்ணி அடிக்காதா தண்ணி அடிக்கணும். மது பெண்ணுடா பெண்ணு, செக்ஸ்டா செக்ஸ் என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சா தான் அவங்க வந்து ஒழுங்காக வேலை செய்வாங்க, ஈடுபாட வேலை செய்வாங்கங்கிறத அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் இந்த ஐடி எல்லாம் இயங்குறது. முதல்ல இது விளங்கிக்கிறணும்.